முக்கியமா இல்லறத்தவனுக்கு சொல்றது, யார் நம்ம வீடு தேடி வந்தாலும் அவர்கள் வயிறு வாட திரும்பி போகவே கூடாது. அதுதான் பெண்களுக்கு இருக்கிற தலையாய கடமைங்கிறார். ஒரு இல்லத்தரசி இருக்கிறாள்னால் வீட்டுக்கு ஆரோத்தர் வந்தா கண்டிப்பா கேட்கணும், வாங்கோ உட்காருங்கோ, பால் சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா, பசிக்கிறதா, என்ன பண்றோம். இப்பெல்லாம் ராத்திரி 9:30 மணிக்கு மேல இந்த வீட்டுக்கான போனால் கதவை கூட திறக்கிறது இல்லை யாரும். இப்போ முன்னாடிலாம் 2-3 பேருக்கு எப்பவுமே சாப்பாடு இருக்கும். நம்ம ராத்திரி 10 மணிக்கு கதவை தட்டினா கூட கிடக்கு. இப்பவும் பரவாயில்ல, ஒருத்தர் 10 மணிக்கு வந்துட்டார், ஒன்றும் இல்லை. இப்பெல்லாம் இருக்கிறதே 4 பேர் தான் வச்சு குடும்பத்தில். அந்த நாளாட்ட என்ன 10 பேராக இருந்தோம். அதனால் அவ்வளவுலாம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முடியலன்னா பரவாயில்ல. வந்தவரை நம்ம கொஞ்சம் சோம்பல் படாமல், ஒரு உப்மாவான்னு சாப்பிட்றீங்களா, ஒரு 10 நிமிஷத்தில் கலரி கொடுத்துட்றேன்னு கேட்கணும். அப்போ போய் நான் தூங்க போகிற சமயத்தில் வந்திருக்காரேன்னு நினைக்கவே கூடாது. அவரை கேட்டு, ஆமாம் அவர் 2 கட்டணை தான் இழுப்பார், உடனே சொல்லிடுவாளா, அதனால் ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டான்னா, சரி சரி கஷ்டப்படலன்னு போய் படுத்துனுட்டா, அவர் அப்படித்தான் சொல்லுவார். சொன்னத்துக்காக அப்படியே விட்டுட்டு போட முடியுமா? அதே பிரசாதத்தை இப்போ பரிமாறுறதுக்கு வரும், பொறுமா பொறுமா பொறுமான கூடாது. அவர் முகம் பார்த்து பரிமாறணும். அதிகமாகவும் போட்டுவிடக்கூடாது. குறைச்சலாம் 2 தரம் கேட்டுட்டு அவள் வாண்டான்னு தான் சொல்லுவா. சரி வாண்டான்னு கரண்டி எடுத்து உள்ள கொண்டு போயிட்டா, அப்படியும் போகக்கூடாது. இதெல்லாம் இல்லறத்தரசிகள் வருபவனுடைய வயிறு வாடாம பார்த்துக்கணும். ஒருத்தர் நம்ம வீடு தேடி உன்னை எதிர்பார்த்து வராருன்னு வச்சுங்க, ஆனால் அவர் எதிர்பார்த்ததை நம்ம ஒத்துணுட்டு செய்யாத போயிட்டோம்னால் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச புண்ணியத்தையும் அவர் எடுத்துன்னு போயிடுவாராம். அதனால் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதே, எதிர்பார்ப்பையே கொடுக்காதே. எதிர்பார்ப்பை கொடுத்துட்டியானால் கண்டிப்பா அவர்களுக்கு வேண்டியதை செய்துதான் அனுப்ப வேண்டும். யாரு ராத்திரி சந்தேகமே பட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு நாள் அப்படி கெட்டு கிடக்கிறதுனாலும் அந்த நாள்ல வீட்டு வாசல்ல திண்ணை கட்டி வச்சா, ஒரு கோவில்ல உற்சவம் நடக்குதுன்னா பைய வச்சுப்பா, திண்ணையில படுப்பா, 2 நாள் அப்படி சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி போகல இல்லையோ. இப்ப அந்த மாதிரி யாரான தங்குவானா திண்ணையும் அடிச்சு விடுறான். அதெல்லாம் ஆபத்தா இருக்கு சுவாமி. இந்த காலத்துல யார் வருவா, குண்டு கலாச்சாரமா இருக்கு, அதனால எங்கேயான வீட்டுல குண்டு வச்சுட்டு போயிட்டான்னால் இந்த அளவுக்கு தர்மத்திலே வெறும திண்ணை கட்டி விட்டுருந்தா அவன் மாட்டுக்கு படுத்துண்டு எனக்கு தெரியாமலே எனக்கு புண்ணியத்தை கொடுத்துட்டு போவான். என்ன பெருமான் எப்படி கணக்கு எழுதுறார், என்னுடைய உற்சவம் தரிசிக்க வந்தவனுக்கு திண்ணை கட்டி வைத்தான் முதற்கொண்டு ஒரு புண்ணியம் எழுதுறார். அப்ப ஏதோ தெரிஞ்ச புண்ணியம் இல்லாட்டா கூட தெரியாமலான புண்ணியம் வரலாம் இல்லையோ. இதை போல சின்ன சின்ன காரியங்கள்ல கண்டிப்பா ஈடுபட வேண்டும். இது இல்லறத்தவனுக்கு ரொம்ப முக்கியம். வருபவன் வயிறு வாடாம பார்த்துக்கணும்.